வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்றால், கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் தமிழர்களை உலுக்கிய ஒரு சோக சம்பவம் ஒன்றை பதிவிட விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த வருடத்திலும் ஒரு ஏரியிலே ஒரு இளைஞன் சடலமாக மிதந்து வந்த சந்தர்ப்பம் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தமிழர்களுக்கும் ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த வருடத்திலும் ஒரு லேக்கிலே வந்து ஆபத்தான நிலையிலே இருந்தவரை காப்பாற்ற சென்ற ஒரு தமிழ் உயிர் காக்கும் பணியாளர் இறந்து போனது வந்து ஒரு மரியாதைக்குரியதாக பார்க்கப்பட்டது. அவர் பாராட்டப்பட்டார், ஆனால் அவர் இறந்து போய்விட்டார். அவரும் ஈழத்தமிழ் பின்புலத்தை கொண்டவர். அவருக்குரிய பாராட்டுக்கள் மரியாதைகள் வழங்கப்பட்டன. அதுவும் தமிழர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த பின்னணியில் நிகழ்ந்திருக்கிறது இந்த சம்பவம். இது என்னவென்றால், கடந்த 28 ஏப்ரல் 28, 2025 இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் கனடாவினுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள், கனடாவினுடைய ஃபெடரல் எலெக்ஷன் டே நடத்த அன்று இந்த சோகம் நிகழ்ந்து இருக்கிறது. என்ன விடயம் என்றால், கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்திலே பல அருவிகள், ஆறுகள், லேக்குகள் இருக்கின்றன. அந்த நீர்த்தேக்கங்கள் மிகவும் ஆபத்தானவையாகவும் இருக்கலாம். அதிலே வந்து நாங்கள் வீரம் காட்ட முடியாது. அந்த இயற்கையினுடைய விடயம், அதாவது விண்டர் பனிகளினால் உறைந்ததன் பின்னர் இவர்கள் எல்லாம் உறைந்து நீரேரியாக, இந்த சமர்லே நீரேரியாக மாறுகின்ற பொழுது, நீர்த்தேக்கமாக காட்சியளிக்கின்ற பொழுது அந்த அழகுகளை பலர் ரசிக்க செல்வார்கள். அது மனிதனுடைய இயல்பு. அந்த வகையிலே ஒன்டாரியோ மாகாணத்தில் ஒரு ஈழத்தமிழர், அதாவது இறந்து போயிருக்கிறார். அவருடைய பெயர் ரதுஷன் ராஜ்குமார். அவருடைய நண்பர்கள் சகிதம் ஒன்டாரியோவிலே இருக்கிற வேன் கிராஃப்ட் என்கின்ற பகுதியில் ஃபெராடே லேக்கிலே ஒரு போட்டில், ஒரு படகிலே அந்த லேக்கிலே சென்றிருக்கிறார்கள். இது எப்போ நடந்திருக்கிறது என்றால், ஏப்ரல் 28 காலையிலே நேரம் குறிப்பிடப்படவில்லை. அந்த நேரத்திலே தான் நடந்திருக்கிறது. இவர்கள் போயிருக்கிறார்கள் ஒரு சுற்றுலா மாதிரி. அந்த 19 வயது இளைஞர், மற்றவர்களுடைய வயது, அவருடைய நண்பர்கள், அவர்களுடைய பற்றி வயதுகளோ அவர்களுடைய பெயர்களோ எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தெரியாது. ஆனால் இவர்கள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களை காணவில்லை. ஆகவே இவர்களை காணவில்லை என்று சொன்னதன் பிற்பாடு ஒன்டாரியோ ப்ரொவின்சியல் போலீஸ், OPP என சொல்லப்படுகிறதுக்கு தகவல் பாய்கிறது, பறக்கிறது. அவர்கள் வருகிறார்கள். காலை 10:30 மணியளவில் வந்து பார்த்து தேடுதல் வேட்டையை நிகழ்த்தினால் அந்த காணாமல் போனவர்களை தேடி திரிகிறார்கள். அப்படி எந்த உதவியோடு தேடி திரிகிறார்கள் என்றால், இந்த லேக்குகளிலே அந்த இருக்கின்ற சிக்கப்பட்டவர்களை உயிர் காக்கின்ற மீட்பு குழுவினரோடு அந்த லேக்கிலே தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி தேடிக்கொண்டு போகின்ற பொழுதிலே இருவர் அந்த படகிலே உயிரோடு இருந்திருக்கிறார்கள். அவருடைய நண்பர், இந்த காணாமல் போனவருடைய நண்பர்கள் இருவர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ் பையன் ஈழத்தமிழ் பின்னணியை, யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட ஸ்காபுரோ பகுதியிலே, கனடாவின் ஒன்டாரியோ ஸ்காபுரோ பகுதியிலே வாழ்ந்து வந்த அந்த ரதுஷன் ராஜ்குமார் அவர்களை காணவில்லை. போலீசாரும் இந்த மீட்பு குழுவினரும் பகிரத்த பிரயத்தனம் மேற்கொண்டு அங்கே நீர்த்தேக்கங்களுக்கு அடியிலே போய், அந்த சுழியோடிகள் போய் தேடி சென்றதிலே அவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உயிரற்ற நிலையிலே. அந்த உயிரற்ற நிலையிலே இருந்த அந்த ஈழத்து பின்புலத்தை கொண்ட பையன் லைஃப் ஜாக்கெட் என்று சொல்லப்படுகிற உயிர் காக்கின்ற அங்கியை, மிதப்பு அங்கியை அணிந்திருக்கவில்லை. இதனால் அவர் தவறுதலாக நீரில் குதித்தாரோ அல்லது படகு கவிழ்ந்ததோ, அவர் தவறுதலாக விழுந்தாரோ தெரியாது. படகு கவிழ்ந்தோ என்னவோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 19 வயது ரதுஷன் அவர்களுடைய உயிர் பரிதாபகரமாக இயற்கையை ரசிக்க சென்ற இடத்திலே பிரிந்திருக்கிறது. மக்களே, இதை நீங்கள் கவனமாக கருத்திலே கொள்ள வேண்டும்.
பனிக்காலம் முடிந்து இப்பொழுது வெயில் காலம், கோடைக்காலம் ஆரம்பித்திருக்கிறது. நீர்த்தேக்கங்கள், புட்கள், மலைகள், அருவிகள் எல்லாம் பாயத் தொடங்கி இயற்கை ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பலர் குடும்பங்களோடு அருவிகளை நோக்கி செல்வீர்கள், நீர்த்தேக்கங்களை ரசிக்கச் செல்வீர்கள், குடும்பங்களோடு செல்வீர்கள் அல்லது நண்பர்கள் நண்பிகளோடு செல்வீர்கள். இந்த இடத்திலே நீங்கள் அந்த இயற்கை சூழலை பற்றி அறிந்து கொண்டுதான் அதற்குள் நீங்கள் உள்நுழைய வேண்டும். இப்பொழுது இணைய யுகம். நீங்கள் இணையதளத்திலே தட்டினாலே அதனுடைய விடயங்கள், அந்த நீங்கள் போகிற சுற்றுலா தலத்தினுடைய அனைத்து விடயங்களும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெதர் உட்பட அந்த அருவியினுடைய காலநிலை, தட்பவெட்பம், ஆழங்கள் அனைத்துமே தெரிய வரும். ஆகவே நீங்கள் செல்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு முதல் அறிவியுங்கள், நாங்கள் இந்த இடத்துக்குத்தான் போகின்றோம் என்று. நீங்கள் தெரியாமல் அங்கே போய், அதுவும் போட் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறீர்கள், லைஃப் ஜாக்கெட்டும் இல்லாமல் போயிருக்கிறீர்கள். பாருங்கள், அருமந்ததாக இந்த 19 வயதிலே இந்த தமிழ் பையன் இறந்து போயிருக்கார். குடும்பம் சோகத்தில், மீள முடியாத சோகத்திலே ஆழ்ந்திருக்கிறது. ஆகவே நண்பர்கள், நண்பிகளே, கனடா வாழ் உறவுகளே, ஈழத்துறவுகளே, தமிழ் மக்களே, மற்ற மக்களே, என்ன விடயம் என்றால், நீங்கள் இந்த இயற்கையை காண அருவிகளுக்கு போட்டிலே செல்லுகின்ற பொழுதோ அல்லது வேறு இயற்கைகளை ரசிக்க செல்கின்ற பொழுதோ உங்களுக்குரிய பாதுகாப்பு விடயங்களிலே கவனமாக இருங்கள். ஒரு உயிரிழப்பு என்பது ஈடு கட்ட முடியாத ஒன்று. ஆகவே உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். இந்த இளவேணி காலத்தில், இந்த கோடை காலத்தில் உங்களுக்குரிய சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வீர்கள், அது தெரிந்த விடயம். அப்படி மேற்கொள்கின்ற பொழுது உங்களுடைய உயிர்களையும், உங்களுடைய குடும்பத்தினுடைய உயிர்களையும், உங்கள் நண்பர்களுடைய உயிர்களையும் ஒரு கண் வைத்திருங்கள். அதில் அவதானமாக இருங்கள். மீள முடியாத உயிர் இழப்புகளை தவிர்ப்போம் என்பதை கூறிக்கொள்வதோடு ஒரு சந்தர்ப்பத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். இது போன்ற ஒரு சந்தர்ப்பம்தான் 4-5 வருடங்களுக்கு முன்னர் ஈழத்திலே பண்ணை கடற்கரையிலே ஒரு ஏழு மாணவர்கள் குடிபோதையிலே அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகை தன்னிச்சையாக எடுத்துக்கொண்டு சென்று பண்ணை கடலுக்குள்ளே சென்று எந்த லைஃப் ஜாக்கெட்டும் இல்லை, மது போதையிலேயும் இருந்திருக்கிறார்கள். அங்கே போய் 4-5 பேர் போயிருக்கிறார்கள். 3-4 பொடிகள் இறந்து போனார்கள் படகு கவண்டு. ஆகவே நண்பர்களோடு இருக்கும் பொழுது அவதானமாக இருங்கள். நீரோடு எதோடு விளையாடினாலும் ஐம்பூதங்களுடன் விளையாடக்கூடாது. நீங்கள் சுற்றுலா போகின்ற பொழுது படம் காட்டி, எடுப்பு காட்டி, இயற்கைக்கு சவால் விட்டெல்லாம் நீங்கள் அந்த நீர்நிலைகளோடெல்லாம் விளையாடக்கூடாது. அதை நினைத்தால் இன்னமும் செய்யும். அதற்கு பயங்கர சக்தி ஐம்பூதங்களுக்கு இருக்குது. இயற்கை தான் கடவுள். ஆகவே தயவு செய்து அதனோடு நீங்கள் சவால் விட்டெல்லாம் ஒன்றும் ரங்கி விடாதீர்கள். அதுக்குள்ள ரங்கேக்கில் அதை அந்த அழகை அனுபவிக்கல, அதற்குள்ள பிரயாணிக்க அதுக்குரிய லைஃப் ஜாக்கெட்டுகளை அணிந்து கொண்டோ அதுக்குரிய பாதுகாப்பு முறைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அந்த இயற்கையை ரசியுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவினூடாக சந்திப்போம்.